வரலாற்றில் நீங்க எழுதிக்கோங்க, ஒருத்தன் வாழ்ந்தான் தன்னோட கடைசி படம் வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கதற விட்டான்ற வரலாற்றில் நீங்க எழுதுங்க சார். பார்த்தாலே மொத்த படையும் அடங்குது. அவர் ஆடியோ லஞ்சிலே சொன்னாரு, ஏற்கனவே என் படத்துக்கு பிரச்சனை வரும், இப்ப நான் வேற ட்ராக்ல போறேன் அந்த மாதிரி சொல்லிட்டாரு. ரொம்ப முடியல, என்ன சொல்றது? ஏன் ஏதோ ஒரு ரீசன் இருக்கும்ல, இவருக்காக தான் இதை எதிர்க்கிறாங்கன்னு ஒரு ரீசன் இருக்கும்ல, என்ன ரீசன் நினைக்கிறீங்க? அவருக்காக தான் எதிர்க்கிறாங்க, அவரை பார்த்து பயப்படுறாங்கன்றீங்க. அப்படியே வச்சுக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாரு சார், லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு இருக்காரு எல்லாத்தையும். இப்ப 12ஆம் தேதி அந்த கரூர் இன்சிடென்டோட சம்மன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு போறாங்க. ஒரு மனுஷன் எவ்வளவுதான் சார் பண்ண முடியும் சொல்லுங்க சார்? அவ்வளோ ஒரு இதுல இருக்காரு. நான் தூத்துக்குடியில மக்கள் இயக்கத்துல இருந்தேன் சார், நான் சின்ன வயசுல இருந்து. அவரை நான் நேர்ல பார்த்து பழகி தங்கமான மனுஷன் சார். அவரை தப்பா பேசுறவங்க யாரா இருந்தாலும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், உண்மையிலே தங்கமான மனுஷன். மிஸ் பண்ணிடாதீங்க. விஜயகாந்த் சாரை மிஸ் பண்ண மாதிரி தயவு செஞ்சு விஜய் சாரை மிஸ் பண்ணிடாதீங்க, அண்ணனை மிஸ் பண்ணிடாதீங்க, அவ்வளவுதான். வேற எதுவும் சொல்ல மாட்டேன் சார். பயப்படுறாங்கன்றீங்க, அதை மட்டும்